பெரியார் மேல வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்குன்னா, பெரியார் தமிழை இழிவா பேசிட்டாரு, திருக்குறளை இழிவா பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியார் தான் திருக்குறளுக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு அப்படின்றத பெருசா யாருமே சொல்றது இல்ல. ஆனா அதுதான் வரலாறு. 1949 ஜனவரி 15, 16 பெரியார் அவர்களோட முன்னெடுப்பால இந்த திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இந்த திருக்குறள் மாநாட்டுல தலைமை வகித்தவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். இவர் மட்டும் இல்லாம இன்னும் பல தமிழ் அறிஞர்களும் கலைஞர்களும் இதுல கலந்துகிட்டாங்க. அதுல திருக்குறள் முனுசாமி அவர்கள், பெரும்புலவர் டி.எஸ். கந்தசாமி அவர்கள், எஸ். முத்தையா அவர்கள், பேராசிரியர் சி. லக்குவனார் அவர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள், திருவிக்கா அவர்கள், சக்கரவர்த்தி நாயனார் அவர்கள், புலவர் குழந்தை அவர்கள், அப்பாதுரை அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள்னு நிறைய தமிழ் புலவர்களும் தமிழ் அறிஞர்களும் கலைஞர்களும் கலந்துகிட்ட மிகப்பெரிய ஒரு திருக்குறள் மாநாட்டை பெரியார் அவர்கள் முன்னின்று நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம திருக்குறளை மக்கள் பிரதியா அச்சிட்டு அதை எல்லா மக்களுக்கும் குறைந்த விலையில சென்று சேரும் வகையில கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார். இந்த திருக்குறள் மாநாட்டுல பெரியார் பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா சில விஷயங்களை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா திருக்குறளை வைத்துதான் ஆரியத்தை ஒழிக்க முடியும், ஆரியத்தை ஒழிக்கும் ஒப்பற்ற ஆயுதம் திருக்குறள்னு சொல்லியிருக்காரு. குறள்ல சுயமரியாதைக்காரர்களா இருந்திருக்காங்க, சுயமரியாதையை திருக்குறள் போதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குறளை வைத்து நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரை பொது உடைமைக்காரர்னு சொல்லியிருக்காரு. இப்படி முழுக்க முழுக்க திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த, அதுக்காக விழா எடுத்த, மாநாடு நடத்தின தந்தை பெரியார் அவர்களை திருக்குறளை இழிவா பேசினாரு. அவர் தமிழை எவ்வளவு இழிவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை வச்சு பேசுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.